இயேசுவின் நாமத்தினாலே உம் வார்த்தைகளை நாங்கள் கேட்கிற பொழுது உம் வார்த்தை எங்களுக்கு ஜீவனாகவும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆகாரமாகவும் ஜீவ தண்ணீராகவும் தேவ பிரசன்னமாகவும் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். இப்போ ஆண்டவருடைய வார்த்தைகள், சிலுவை குறித்த வார்த்தைகள் சீசர்கள் தங்களுடைய கண்களிலே பார்த்ததை எழுதினது. சீசர்கள் தான் எழுதினது எல்லாம். அந்த சுவிசேஷ புஸ்தகத்தை கண்களிலே பார்த்ததை அவர்கள் எழுதி வைத்ததை நாம் இன்னைக்கு படித்தோம். பிரைஸ்ல யாரோ சொல்லி அவங்க எழுதலை, அவங்க கண்களிலே பார்த்ததை அவர்கள் எழுதினார்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ விதமான வசனங்கள் உண்டு. அந்த வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து, சிலுவையை குறித்து, மரிப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதையுடைய ப்ராஃபஸி, அந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நிறைவேறின காரியங்களை நாம் இன்னைக்கு பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட். இதில் ஒரு முக்கியமான ஒரு நேரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் எதற்காக பாடுபட்டார்? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க, மரணத்திலிருந்து விடுதலையாக்க, நித்திய ஜீவனை கொடுக்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்க, வியாதியிலிருந்து நம்மளை சுகப்படுத்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஆனால் இன்னைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு சிலுவையை தியானித்து சிலுவையை நம்பி இயேசுவினிடத்தில் வந்த அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் அதே கட்டில், அதே விதமான கண்ணீரில், அதே விதமான பிரச்சனையில், அதே போராட்டத்தில் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன காரணம் இது? ஏன் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த முழுமையான விடுதலையை பெற முடியல? அல்லேலூயா. இன்னைக்கு சாபக்கட்டு கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்குது, மரணக்கட்டுகள் கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிறது, வியாதி கட்டுகள் கிறிஸ்தவ குடும்பங்களில் இருக்கிறது, பாவத்தின் வல்லமைகள் கிறிஸ்தவ குடும்பத்தில் இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னுமாக ஒரு முழுமையான விடுதலையை பெற முடியல. இன்னும் அந்த தரித்திரத்தின் ஆவி இன்னும் வேலை செஞ்சு கொண்டே இருக்கிறது. இன்னும் சாபத்தில் இருக்கிறாங்க. குறிப்பிட்ட பாவத்திலிருந்து இன்னும் விடுதலை இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சிலுவையில் இயேசு நமக்காக செய்து எல்லாம் முடிந்ததுன்னு இன்னைக்கு நீங்கள் படிச்சீங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஏன் அப்படியே இன்னும் இருக்குது? இன்னும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இன்னும் அந்த தேவன் சிலுவையில் செய்யப்பட்ட அந்த காரியத்தினுடைய முழு விடுதலையை பார்க்க முடியவில்லை, அனுபவிக்க முடியவில்லை, ருசிக்க முடியவில்லை, பெற்றுக்கொள்ள முடியவில்லை? இன்னைக்கு ஒரு கேள்விக்குறி நமக்குள்ள. நம்ம எதுக்காக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? எதுக்காக நாம் இங்க ஆராதிக்கிறோம்? எதுக்காக நீங்க கிறிஸ்தவர்களாக மாறினீங்க? ஏன் நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? ஞானஸ்தானம் எடுத்தீங்க? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றுதல் வந்திருக்கிறது. இன்னும் நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக வாழ்ந்த அதே விதமான வாழ்க்கை தான் இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சபைக்கு வருவதற்கு முன்பதாக, இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதோ அப்படித்தான் இன்னும் இருக்குதா? அதே வித பாவம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கா? அதே சாபம் இருக்குதா? அதே போராட்டம் என்ன இருக்குதா? கொஞ்சம் எல்லாரும் யோசித்து பாருங்க. இப்ப சிலுவையில இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்ம அவமானங்களை அவர் ஏற்றுக்கொண்டார், நம்முடைய நிந்தைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கினார். அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில் இவை எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு அதை ஏன் இன்னும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன் அந்த முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த இடத்திலிருந்து போகும் பொழுது ஒரு முழு விடுதலையோடு நாம கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. இப்போ உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ வேற எதுவும் மனதில் நமக்கு வேண்டாம். பிரைஸ் தி லார்ட்.
இப்ப கொஞ்ச நேரம் உங்களை ஆராய்ச்சி செய்து உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு மாறுதலுக்காக, உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றுதல் வருவதற்காக, ஒரு பிரேக் த்ரூ வருவதற்காக கொஞ்ச நேரம் மௌனமாக அமைதியாக கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஹல்லேலூயா. மற்ற எந்த யோசனையை பற்றி நமக்கு தேவையில்லை. நம்ம வீட்டை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, உங்கள் பிரச்சனை குறித்தோ, உங்கள் போராட்டத்தை குறித்தோ எதுவும் நினைக்க வேண்டாம். இப்போ நீங்க ஒரு முழுமையான விடுதலையை பெற்று கொண்டிருக்கிறீர்களா? இப்போ பவுலை எடுத்துக்கொள்ளுங்க. பவுல் சபையை துன்பப்படுத்தினான். கர்த்தர் அவனை சந்தித்தார். ஆனா சபையை கட்டுகிறவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அநேகர் வியாதிகளை சுகமாக்குறவனாக கர்த்தர் அவனை மாற்றினார். இப்ப அவருடைய வாழ்க்கையில, பவுலுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றுதல்! கர்த்தரை சந்தித்த பிறகு அவன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், சின்ன மாற்றம் கிடையாது, அந்த ஒரு பெரிய மாற்றுதல் அவனுக்குள்ள கிடைச்சது. கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆனா இன்றைக்கு நீங்க எல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, ஆண்டவரை ஆராதனை செய்றீங்க, வார வாரம் கர்த்தர் ஆராதனை செய்றீங்க, இயேசுவின் சிலுவை குறித்த பாடுகள் எல்லாம் தியானிக்கிறீங்க. இன்னைக்கு பவுலுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இல்ல, நீங்க பழச வாழ்க்கை வாழ்ந்தீங்களே, அந்த வாழ்க்கைக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்பொழுது வாழ்க்கைக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஏன் இந்த முழு விடுதலையை பெற முடியல? ஏன் இந்த முழு பிசாசு கிட்ட இருந்து விடுதலை பெற முடியல? இன்னும் ஏன் அந்த பழைய பாவத்தில் விழுந்து விழுந்து போகிற? இன்னும் ஏன் இந்த போராட்டத்தில் காணப்படுகிறாய்? இன்னும் ஏன் இந்த சாபத்துக்குள் இருக்கின்றாய்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட, அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, அவருடைய விடுதலையை பெற்றுக்கொண்டு, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, இன்றைக்கு உன்னுடைய சந்ததிக்கு உன்னால அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். உன் பிள்ளைக்கு அந்த சாபம் இல்லாத வாழ்க்கைய உன்னால தர முடியுமா? என்ன வச்சிருக்கீங்க? பணம் செல்வம் கிடையாது. உன் பிள்ளைக்கு இப்ப உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு உபத்திரவம், இவ்வளவு பாவம், இவ்வளவு தோல்வி இருக்குமானால் உன் பிள்ளைக்கு என்னத்தை வச்சிருக்கிறேன்னு கேட்கிறேன் நான். தேவனுடைய கிருபையை விருதாவா பெற்றுக் கொண்டீர்களா? அப்ப என்ன, கர்த்தர் சிலுவையிலே அடிக்கப்பட்டது வீணா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Why you are in failure? Still why you are in the same sickness? எதுக்காக அந்த பாவம், எதுக்காக அந்த சூழல் இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி, அவன் புதியவனாய் மாறுகிறான். எங்க புதிய காரியங்கள் இருக்கிறது? இன்னும் அதே பழைய காரியத்திலே, பழைய பாவத்திலே, பழைய தோல்வியிலே, உத்தமம் இல்லாத சூழ்நிலைகளில் தானே காணப்படுகிறாய். இன்னும் அந்த கோபத்தை விடல, அந்த சாபமான அந்த வாழ்க்கையை விடல, அந்த அக்கிரமமான அந்த காரியங்களை விடவில்லை. அல்ல, இன்னுமாக உலகத்தில் இயேசு ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த அந்த குணத்தை இன்னும் விட முடியாம இன்னும் அப்படியே பழைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே. இன்னைக்கு உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், அப்ப கர்த்தர் சிலுவிலே அடிக்கப்பட்டது வீணாய் போய்விட்டதோ? சொல்லுங்க, என்ன காரணம்? ஏன் இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? Why you are failure? You are not able to pray. Are you able to pray 1 hour? 1 மணி நேரம் உன்னால ஒழுங்கா ஜெபிக்க முடியுதா? ஒரு விசுவாசிக்கு 1 மணி நேரம் ஜெபிக்க முடியலனா அதை காட்டிலும் ஒரு வெட்கமான வேலை வேற எதுவுமே இல்லை. உன்னால ஜெபிக்க முடியுதா? வேதத்தை எடுத்து வாசித்து அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? இன்றைக்கு குட் ஃப்ரைடே, இன்னைக்கு கல்வாரி சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்ட நாள் என்று நாம் இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனா எத்தனை தோல்வியில நாம காணப்படுகிறோம். இன்னும் தரித்திரம் அப்படியே இருக்கு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை புறஜாதிகளாக இருக்கிற நமக்கு கொடுத்திருக்கிறார். எஸ், அவருடைய கிராஸ் இஸ் எக்ஸ்சேஞ்ச். Listen. சிலுவை என்பது ஒரு மாறுதல் நடக்கின்ற ஒரு இடம். சிலுவையை சந்தித்த மனிதன்
ஒரு சிலுவையை சந்தித்த ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட மாறுதல்கள் வர வேண்டும். இல்லை என்றால் அவன் உண்மையாகவே சிலுவையை சந்திக்கவில்லை, உண்மையாகவே கிறிஸ்துவை அவன் பற்றிக் கொள்ளவில்லை. அவனுடைய பாவத்திலிருந்து ஒரு முழு விடுதலை, ஆண்டவருடைய பரிசுத்தம் அவனுக்குள்ளே வர வேண்டும். ஆண்டவர் மேல் இருக்கிற ஆசீர்வாதம் அவனுக்குள்ளே வந்து அவனுக்குள்ள இருக்கிற சாபங்கள் முறிக்கப்பட்டிருக்க வேண்டும். உன் தகப்பனும் உன் தாயும் உன் முற்பிதாக்களுக்கு மேல் இருந்த அதே சாபம், அவர்கள் பட்ட பாடுகளைப் போல உன்னுடைய மகளும் மகனும் படுகிறார்கள். உன்னுடைய பேர பிள்ளைகளும் அதே பாவத்திலே வாழ்கிறார்கள். அப்பொழுது நீ சிலுவையை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, சிலுவையை சரியாய் அறிந்து கொள்ளவில்லை. நீ சிலுவையின் இடத்திலே உன்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதினாலே தான் இன்னும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உன் முற்பிதாக்கள் பணத்திற்காக பஞ்சத்திலே வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு 3 சந்ததி ஆகிவிட்டது. இன்னமும் நீ பணத்திற்கு பஞ்சத்துக்கு பஞ்சமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். ஏதோ நல்ல துணிகளை போட்டுக்கொண்டோம் என்று இல்ல, அது கடன் வாங்கினா கூட போட்டுக்க முடியும். அப்ப ஒன்னு கடன் வாங்கி கொண்டே உன் குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கை நீ நடத்தி கொண்டிருக்கிறாய் என்றால் அந்த ஆசீர்வாதம் எங்கே போய்விட்டது? Are you denying the cross? சிலுவையை நீங்கள் மறுதலிக்கிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. He took our poverty and he gave his riches. நம்முடைய ஏழைத்தனத்தை அவர் எடுத்தார், அவருடைய ஐஸ்வரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலக ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஐஸ்வரியத்தை கொடுத்திருக்கிறார். எங்கே? உலக ஆசீர்வாதமும் கிடையாது, ஆவிக்குரிய ஐஸ்வரியமோ கிடையாது. அப்ப நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உங்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க சந்ததிகளையும் you are cheating, you are deceiving, because you are not met Jesus on the cross. சிலுவையிலே இயேசுவை நீ சந்திக்கவில்லை. இன்னும் பாவமான வாழ்க்கை வாழ விரைந்தோடுகிறாய். பாவத்தை ஆவலோடு நடப்பிக்கும்படி சந்தோஷமாய் பாவத்துக்கு பின்னாலே ஓடுகிறாய். I tell you, before marriage, for anyone have any other contacts, you're doing covenant with Satan. Praise the Lord. திருமணத்துக்கு முன்பதாக எந்த ஒரு ஆணோடோ ஒரு பெண்ணோடோ எந்த விதமான தொடர்புகள் வைத்துக் கொண்டால் your covenant with demon, you are spoiling your life. Be careful, you be careful. அதுக்கு அடுத்தது உன்னுடைய வாழ்க்கை திருமணமானால் நீ சந்தோஷமாவே இருக்க முடியாது. Because you are partnering with demon. திருமணத்துக்கு முன்பதாக வைத்துக் கொள்ளுகிற ஒரு கள்ள தொடர்பு, ஒரு ஆணோடு பெண்ணோடு வைத்துக் கொள்ளுகிற ஒரு தொடர்பு, அது மனிதன் அல்ல, அது பேய், அது பிசாசு. அந்த பிசாசோடு நீங்களும் இணைந்து கொள். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் வேசியோடு இருப்பானால் அவனும் வேசியின் சரீரமும் ஒன்றாக மாறிவிட்டது. உலகத்துக்கு திரும்புகிறவன் அவன் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். It's a spiritual adultery. If you go after the world, if you trust money, if you trust person, you are going after the things of the world, going after the devil. I tell you, God will forgive. நீ மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் உன்னை மன்னிப்பார். நீ பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக மன்னிப்பார். ஆனால் நீ செய்த பாவத்தின் விளைவு இந்த உலகத்தில் நீ அனுபவிக்க வேண்டும். கர்த்தர் உன்னை மன்னிப்பார்.
ஆனால் நீ செய்த பாவத்தின் விளைவு இந்த உலகத்தில் நீ அனுபவிக்க வேண்டும். I tell you, come to cross. It is not impossible, it is possible. You can live holy life. Praise the Lord. After the marriage, திருமணமான பிறகு, ஹல்லேலூயா, நீ கள்ள தொடர்புகளை வைத்துக் கொண்டிருப்பாய் என்றால், ஹல்லேலூயா, you are covenanting with demon பிசாசு. ஒருவேளை if your mind is filled with lust, பாவ இச்சைகளும் பாவ எண்ணங்களும் பாவ சோதனையும் சிந்தனையில் இருக்குமானால், அறிந்துகொள், சாத்தான் உன்னை குறிவைத்து வைத்திருக்கிறான். Come to God. ஆண்டவரே, இந்த அசுத்தங்கள், இந்த அக்கிரமங்களும் பாவங்களும் என்னால் விட முடியவில்லை, ஏன் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. If you don't ask God, if you don't come to the cross, you will suffer. Praise the Lord. Leave that particular sin. அந்த குறிப்பிட்ட பாவங்களை விட்டு வெளியே வா. அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கை சரியாக மாறும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம், இன்னும் தரித்திரத்திலே இருக்கிறீங்கன்னா நீங்க சிலுவையை சரியா தரிசிக்கவில்லை. You don't think I will pray, ask God. Yes, it is good, but you have to come to the cross. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போறவனுக்கு பைத்தியம், நம்பப்படுகிற நமக்கோ தேவ பலன். Praise the Lord. 1 தீமோத்தேயு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 Timothy chapter 2 verse 6. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்குகிறது. To redeem from sinful life and curse and Satan and from the death he gave his life. புரியுதா? எல்லாவற்றிலிருந்து மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. If you are a demon, you cannot say praise the Lord. Say hallelujah. Say hallelujah. If you are a God child, say praise the Lord. Say praise the Lord. Hallelujah. Hallelujah. A hallelujah day keeps devil away. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. How we receive and how we have to receive these blessings just by faith. How we receive these blessings, this cross, by faith, by believing the Lord Jesus died for me on the cross. There is a personal relationship, personal conviction. ஒரு தனிப்பட்ட முறையிலே நீ கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். Not in the mass. ஒரு குரூப்போடு கூட அல்ல. You have to meet Jesus. Hallelujah. Separately, personally. Hallelujah. You should meet God. Praise the Lord. Hallelujah. Not only receiving the salvation, why you are not able to continue in the holiness, continue in the fellowship. ஏன் தேவனோடு தொடர்ந்து ஒரு பரிசுத்தமான, ஒரு வெற்றியுள்ள, ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியவில்லை? நாம் என்ன காரணத்துக்காக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? எஸ், பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றார். ஆனால் அதை முழுமையடையாதபடி, நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை விட்டு விலகி வெளியே வராதபடி அதே மயங்கி கிடக்கிறதுனாலே. ஹல்லேலூயா. நீங்க சீஷர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, இயேசுவோடு இருந்தாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொண்டாங்க.
அபிஷேகத்தில் நிலைச்சிருந்தாங்க, சபையில நிலைச்சிருந்தாங்க, ஃபெலோஷிப்பில் நிலைச்சிருந்தாங்க, ஜெபத்தில் நிலைச்சிருந்தாங்க, உபவாசத்தில் நிலைச்சிருந்தாங்க. அதனால தான் அவங்கள வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை உலகத்தையே சந்திச்சார். உலகத்தை புரட்டி போட்டார், உலகத்தை கலக்கினார்கள், பிசாசின் வல்லமைகளை அழித்தார்கள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில், உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிசாசின் வல்லமைகளை அழிக்க அந்த வல்லமை தேவை, அந்த அபிஷேகம் தேவை, அந்த மகிமையான வல்லமையும் தேவை. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க படுகிற பாடு, கஷ்டங்கள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள், பிசாசின் கட்டுகள் இருக்கிறவர்கள், மந்திர கட்டில் இருக்கிறவர்கள், பில்லிசுனி கட்டத்தில் இருக்கிறவங்க, பிசாசின் கரத்தில் மாட்டப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் கொடுக்கிறீங்க? அன்னைக்கு சீஷர்கள் தேவனை சந்தித்தார்கள், தேவனோடு இருந்தார்கள். அதனால அவர்களால அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஒன்னே ஒன்று நம்ம என்ன செய்யணும்? சிலுவையை அனுதினமும் நம்பணும், அனுதினமும் சிலுவைக்கு முன்பதாக வரணும். அல்லேலூயா. ரோமர் 9:10 சொல்லுகிறது, என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவனை மரித்தோர்ந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அப்படின்னா இது எவ்ரிடே, அனுதினமும் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் நீங்க சந்திக்கணும். ஜெபத்துல அனுதினம் உங்களை ஒப்பு கொடுக்கணும், அனுதினம் விசுவாசித்து அறிக்கையிடணும். அப்ப சிலுவையில பட்ட பாடுகள் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க, மெய்யாகவே அவர் நாம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் பாடுபட்டு வாதிக்கப்படுகிற பொழுது அவர் ஹல்லேலூயா நாம் கண்டுகொள்ளாமல் போனோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் எனக்கு விடுதலை வேண்டாம். இன்னைக்கு நீங்க என்னென்ன பாடுகளிலே கடந்து போறீங்களோ, இன்னைக்கு என்னென்ன உபத்திரவத்தில் கடந்து போகிறீங்களோ, எந்தெந்த விதமான துக்கத்தில் நீங்கள் உடைந்து நிற்கிறீர்களோ, எல்லாருக்கும் பதில் உண்டு, எல்லாருக்கும் விடுதலை உண்டு, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டு, எல்லாருக்கும் ஒரு ப்ரமோஷன் உண்டு, எல்லாருக்கும் அந்த பரிசுத்த வாழ்க்கை தர தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். பட் கம் டு காட். சிலுவையினிடத்திலே ஓடி வாங்க, ஆண்டவரிடத்திலே ஓடி வாங்க. There is a power in the blood of Jesus. There is a power in the blood of Jesus. There is a power in the blood of Jesus. The blood of Jesus has a power to chase any demon, any sin, any sickness, any problem in your life. There is a power in the blood of Jesus. No more failure. No more failure. No more failure, I say. Say praise the Lord. There is a power in the blood of Jesus. It can heal you. It can chase any demon. ஆயிரக்கணக்கான ஆவிகள் நரகத்திலிருந்து எழுப்பினாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை அவைகளை ஜெயிக்கும். You are in failure. Call the blood of Jesus. You are in bondage. Call the blood of Jesus. You are unholy. Call the blood of Jesus. Hallelujah. You are attacked by a demon, or attacked by witchcraft, or your mind is attacked. Call the blood of Jesus. Call the blood of Jesus. Call the blood of Jesus. Hallelujah. God has not given us the spirit of fear, but power, love, and sound mind. Praise the Lord. But still you are in confusion, still you are in depression, still you are in failure. That's not God's problem, that is your problem. Help yourself. Help yourself. Help yourself. Praise the Lord. You don't blame God, or don't blame church, or don't blame any man of God. Because disciples, அவங்க சீஷர்கள் கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றினார்கள், உண்மையாய் பின்தொடர்ந்தார்கள், உண்மையாய் தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள்.
ஹல்லேலூயா. ஐ திங்க் ஸ்டில் நீங்க கர்த்தருடைய சிலுவையை நீங்கள் யாரும் இன்னும் பார்க்கவில்லை. கர்த்தருடைய சிலுவையை இன்னும் யாரும் பார்க்கவில்லை. கர்த்தருடைய சிலுவை யாரும் சந்திக்கவில்லை. கர்த்தருடைய சிலுவை யாரும் சந்திக்கவில்லை, பார்க்கவில்லை. அதனால தான் அவ்வளவு போராட்டம். வாழ்க்கையில மாறுதல் இல்லை, அன்பு இல்லை, ஒரு பகை, வெறி, கோபம், வைராக்கியம், கசப்பு, ஒருவருக்கு ஒருவர் யூதாசு மாதிரி காட்டி கொடுக்கிறது இந்த கிரியைகள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடுறார். He is calling you near the blood of Jesus. Amen. Hallelujah. You are any failure, any situation, come. Praise the Lord. Keep your mind holy. Keep your mind clean. There are people that are successful in money, successful in education, but they don't know how to keep their mind. கன்றாவியா இருக்கும். They outside they have very good dress, very good house, very decorated house, very good dress, very good jewels, but your mind, they don't know how to keep their mind holy. They don't know how to keep their mind, hallelujah, with holy thoughts. You may be successful in education. படிப்பில நீ வெற்றியா இருந்திருக்கலாம். உன் குடும்பத்தை சுத்தமா வைக்கிறதுக்கு வெற்றியா இருக்கலாம், வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா உங்களுடைய சிந்தனையை காப்பாற்ற தெரியல. உன் சிந்தனை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உன் சிந்தனை தான் உன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். உன் சிந்தனை தோல்வியும் கவலையும் பயமும் யோசனைகள் உள்ளே வைத்துக் கொண்டால் நீ அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த தோல்விக்கு நீ ரெடியாகி கொண்டிருக்கிறாய். You are preparing your life for next failure. Keep your mind holy. Keep your thoughts holy. Keep your way holy. Hallelujah. உன்னுடைய வாழ் மார்க்கங்களை பரிசுத்தமாக வைத்துக்கொள். உன்னுடைய எண்ணங்களை பரிசுத்தமாக வைத்துக்கொள். உன் சிந்தனைகளை பரிசுத்தமாக வைத்துக்கொள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். I tell you, if your mind is unholy, உன்னுடைய சிந்தனைகள் கசப்பும் கோபமும் வைராக்கியம் எரிச்சலும் இருந்தால் you will never progress in your life. ஆக கொடுக்கிறார். He wants to deliver you from the death. He wants to give you new life. He wants to give you forgiveness. He wants to remove the judgment from God. Hallelujah. He removed every barriers. He redeemed you from the power of Satan. If any failure, that is your fate. Hallelujah. Because He has given you on the cross. சிலுவையின் இடத்துல ஓடி வாங்க. சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை அடிக்க நமக்காக பிதாவானவர் ஒப்பு கொடுத்தார். நம்மை விடுதலையாக்க ஆண்டவர்கள் ஒவ்வொருவரை சந்திக்க இப்பொழுது இறங்கி வரப்போகின்றார். Already the presence of God is here. திரளான தூதர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். I'm seeing the throne of God. The angels are crying and worshiping. Holy, holy, holy. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய காயங்களை பார். அவர் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டது. ஓங்கி ஒரே அடி அடிக்கிற அந்த நேரத்திலே ஒரு அந்தரவசரா அந்த முள் தலையிலே பிற்கப்பட்டு தலையிலிருந்து ரத்தம் அப்படியே வருகிறது. நீயும் நானும் சிந்தனையில செய்யக்கூடிய அக்கிரமத்தின் பாவத்தின் நிமித்தமாக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். உங்களுக்கு விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. கண்ணீரை சிந்தி அழுது ஜெபிக்கணுமா? கண்ணீரோடு ஜெபம் பண்ணு. சிலுவையை சந்தித்தவன் ஒரு நாளும் தோல்வி அடைந்தது கிடையாது.
ஜெபம் ஒப்பு கொடுப்போம். கள்ள தொடர்புகளை விட்டுவிடு. திருமணமான ஆணையோ பெண்ணு மேல கண் வைக்காத. கடைசி வார்னிங் உனக்கு. உயாந்தரே ரதலர மதுரா ரவிலர ஷரபாரா. உனக்கு திருமணமாக வரைக்கும் எந்த ஒரு தொடர்போ நீ வைத்துக் கொள்ளக்கூடாது. மன்னிப்பு கேட்டு சோமன். குடி பழக்கத்திற்கு, ஸ்மோக்கிங் பழக்கத்திற்கு, மற்ற அடிமைத்தனத்திற்கு நீ அடிமைப்பட்டிருப்பாயானால் ஆண்டவர் இன்னைக்கு உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். உன் சிந்தனையை விடுதலையாக்க விரும்புகிறார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. உங்கள் பாவங்களினாயும் மாம்ச விருத்த இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு கூட உயிர்ப்பித்தார். பாவமான வாழ்க்கை வாழ்வதற்காக இல்ல, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக இதோ இன்றைக்கு இன்னொரு முறை கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க போகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும் என்று எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆமாண்டவரே, சிலுவையை நம்பி நான் வருகிறேன் ஆண்டவரே. சிலுவையை நம்பி நான் வருகிறேன் ஆண்டவரே. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளையிலால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு சிலுவையில் மேல் ஆணி அடித்து பிதாவின் மூலமாய் வருகிற சாபங்களும் நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்க இதோ பிதாவினுடைய தண்டனை நம்மேல் வரக்கூடாதபடி இயேசு கிறிஸ்து அந்த தண்டனை எடுத்தார். இன்னும் கல் நெஞ்சமா? இன்னும் கல்லாக நிற்கிறாயா? ஒரு ஜீவனை ரத்த சிந்த வைத்தோமே. பாவம் இல்லாதவரை நாம் ரத்தம் சிந்த வைத்தது இதுதானா? உனக்காக எனக்காக மரித்த இயேசு கிறிஸ்து உன்மேல் இருக்கிற சாபம், உன்மேல் இருக்கிற மந்தர கட்டு, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலையாக்க தன் இயேசு காயப்பட்டார், ஒப்பு கொடுத்தார். விக்கிரக ஆராதனையை விட்டு வெளியே வா. அது உன் வீட்டிலிருந்து எடுத்து போடு. சீக்கிரத்தில் எடுத்து போடு. ஒரு வாதை உன் வீட்டுக்குள்ளே வரப்போகிறது. அதற்கு முன்பதாக remove it. ரீகபரகுதல கபினகடா உலமகதன கடபரகபரா. அது மரணத்தின் வாதையா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டுக்குள்ளே ஒழித்து வைத்துக் கொண்டு சபையும் ஊழியக்காரனையும் ஆண்டவரையும் ஏமாத்தி கொண்டிருக்கிற ஏமாத்து ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போவதாக. உலரேஹா ஷலிபதுனா கடா. வாயை திறந்து ஜெபம் ஒப்புக்கொடு. அப்படியே சில மாதிரி நிக்காத, சில மாதிரி நிக்காத. உன் வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இனிமேல வாழ போகிற வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும், ஒழுங்கா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும். ஒரு அபேலா கபிலா கதின கடபலரகா பாபா ஒரு யாந்திரியா சரபலரகா. ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். என் குடும்பம் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தில் இன்னும் பாவம் இருக்குது, தரித்திரம் இருக்கிறது. ஆண்டவரிடத்தில் வா. என் தரித்திரத்தை எடுத்து போடும், என் சாபத்தை எடுத்து போடும். சிலுவையை நான் நம்புறப்பா. சிலுவையை நீ சரியாய் விசுவாசித்தால், சரியாய் நம்பி வந்தால் இன்னைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி கூப்பிடு, கூப்பிடு. கர்த்தர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். சிலுவையை சந்திக்காம பரலோகம் இல்ல, சிலுவையை சந்திக்காக மோட்சம் இல்ல. நீ எவ்வளவுதான் பாவத்தை மூடி மூடி வச்சாலும் ஆசீர்வாதம் வீட்டுக்குள்ள வராது. அநேக வீட்டுக்குள்ள அந்த அசுத்தாவி ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னும் ஏமாந்து போகாது. இன்னும் கொஞ்ச காலம்தான். அந்த கிருபையை எடுத்துட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒப்பு கொடுத்து ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. தேவனுக்கு பயந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ ஒப்புக்கொடு. என்னை விடுதலை ஆக்குமானவர். தோல்வி பயத்துல,
மரண பயத்துல, தற்கொலை பயத்துல இருக்கக்கூடிய நீ இனி கர்த்தர் விடுதலை ஆக்க போகிறார். ஒரு பெரிய வெற்றி உனக்கு உன் குடும்பத்துக்கு கர்த்தர் தரப்போகிறார். ஒரு பெரிய தொகையை நீ கடன் வாங்கி அதை செலுத்த முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ சிலுவைக்கு முன்பதாக வந்து உன்னை ஒப்பு கொடு. அந்த பெரிய தொகையை நான் ஒரு நிமிஷத்துல, ஒரு நொடி பொழுதுல அந்த பெரிய தொகையான அந்த கடனை உன்னை விட்டு எடுத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. கடன் பிரச்சனைகள் ஓடுகிறது, வியாதியின் வறுமைகள் ஓடுகிறது, எல்லா வறுமையின் ஆவிகள் ஓடுகிறது, உன் வீட்டை விட்டு ஓடுகிறது. See the cross, சிலுவை நம்பி ஓடிவா, சிலுவை நம்பி ஓடிவா. ராபா 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 ரா உரதா ராபா ரகா பாபா ரகா உரதா ரகா பா ரகா டபா ரபா ரகா தலா ரகா உரபா ரகா மனா கடா ரகா த ரகா பாபா. ஹalleluya. ராபா ஷபா ரகா தலா ரா. எல்லாம் நான் சொல்லுகிற ஜெபத்தை சொல்லுங்க. பரலோகத்தின் பிதாவே, என்னை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, பிசாசின் கரத்திலிருந்து என்னை விடுதலையாக்கவும், எனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் உம்மையே, உம்முடைய குமாரனையே எனக்காக சிலுவையிலே பலியாக, மாசற்ற தூய பலியாக எனக்காக ஒப்பு கொடுத்தீரே. நன்றி ஆண்டவரே. இயேசுவே, எனக்காக முள்முடி சூட்டப்பட்டீரே, எனக்காக கரங்களில் காலில் காயப்பட்டவரே, பாரமான சிலுவையை கொல்கதா மலையிலே சுமந்து வந்தவரே, எங்க வியாதிகள் சுகமாக்க 39 தழும்புகளை எடுத்தவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை மரணத்திலிருந்து விடுதலையாக்கி நித்திய ஜீவனை கொடுக்க நீர் மரித்து 3வது நாள் இயேசுவே உயிர்த்தெழுந்ததை நான் விசுவாசிக்கிறேன். நீரே தேவனுடைய குமாரன் என்பதை விசுவாசிக்கிறேன். இப்பொழுதுமாக என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய இரத்தத்தால என்னை கழுவும், என்னை உயிர்ப்பியும், பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கவலையிலிருந்து, பாரத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து நீர் என்னை இப்பொழுதே உயிர்ப்பித்து வெளியே கொண்டு வாரும் ஆண்டவரே. இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், என்னை விடுதலையாக்கி விட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.